வந்தான் புளியங்குளத்தை பிடிக்கலையாண்டான் போய் இந்த பொடிகள் விடாங்களே ஏன் சொல்லுங்க. அப்புறம் இதுக்குள்ளான் எல்லாரும் வளர்ந்தவன் நியாயமாக நாங்கள் அந்த புளியங்குளத்துக்குள்ள இருந்தால் வளர்ந்தவன். முக்கியமாக இந்த பரந்தல்னு சொல்லிக்க உங்களுக்கு ஒரு ஞாபகம் வரும். ஒரு ஆளுடைய பெயரும் அதோட சம்பந்தப்பட்டிருக்கிறது. ஏன் நடுமடும் மேடம் அது சொன்னீங்கன்னா இன்றைக்கு ஆட்டிறைச்சி கறி வைக்க போறீர்கள். எனக்கு ஒரு மாதத்துக்கு உங்களோட சாப்பாடு போட்டு வாரணாண்டார். அவற்ற கடன் பெரிய கடன், எந்த கடன் சின்ன கடன் தான். இப்போ முடிச்சு போட்டு வணக்கம் அன்பு உறவுகளே. நாங்கள் இப்போ ஊர் நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். என்னென்னு சொன்னால் பட்டுநாயக்க ஏர்போர்ட்டில் இருந்து ராங்கி வந்துடுறாங்க. இதற்கு முந்தைய காணொலி உங்களுக்கு நல்ல திருப்தியும் சந்தோஷத்தையும் தந்திருக்கோம்னு நினைக்கிறேன். அதுக்கு ஆதரவு தர மாதிரி இதுக்கும் ஆதரவு தாருங்க. இப்போ நாங்கள் தேத்தண்ணி குடிக்கிறதுக்காக வேண்டி ஒரு இடத்துல நின்று இருக்கிறோம். தேத்தண்ணியை குடிச்சுட்டு மத்தியானம் போய் சாப்பிட்டுட்டு அப்படியே நேராக ஊருக்கு போகிறது தான் பாருங்க. டீ வந்திருக்கு, சீனி உரையை போட சொன்னது நல்லா அள்ளி போட்டுருக்குறாங்க. உங்களுக்கு அப்படி என்ன மாதிரி இருக்குது? நேரம் சரியாக 6 மணி 12 நிமிஷம். நாங்கள் இப்போ வந்து நிற்கிறது இடம் நீர்வளத்தில் பெரிய பெரிய முல்லை என்ற இடத்துல சமீதா அப்படியே தேத்தனியாக குடிச்சுட்டு நாங்கள் அப்படி கொடுப்படைக்கிட்டோம். அதாவது வந்து நீர்குழம்பு சிலாபம் வர போகிறோம். காலை நேரம் 6 மணி தாண்டி விட்டுது. எத்தனை மணி அப்படி 6:26. பாருங்க இப்படியே போவோம். நாங்களா போகிற வழியே உங்களுக்கு காட்டி கொண்டு வரோம். இப்போ நாங்கள் வந்து நீர்கொழும்பில் இருந்து சிலாபம் வந்துட்டோம். சிலாபத்தால் போய் நாங்கள் எந்த பக்கம் வல பக்கமாக இடப்பக்கம் வருமானம் தம்பி இடப்பக்கம் திரும்பி அணி வார ஒழுங்கையில் இடப்பக்கம் திரும்பி வலப்பக்கம் எடுக்கிறோம். புத்தளம் ரோட்டு எடுக்க போகிறோன்னா வேறு சிலாவன் டவுன் ஒரு சின்ன டவுன் மாதிரி தான் கிடக்குது. இந்த 2 பக்கங்கள்லையும் கடைகள், தெருக்கள், ஆஃபீஸ்கள், பேங்குகள் நாங்கள் வாகனங்கள் ஓடிக்கொண்டு போக முடியாத பொதுவாக இடங்களில் எல்லா இடங்கள்லையும் வந்து காட்ட முடியாது. சரியாக களைச்சி போயிட்டு வந்திருக்கிறோம் பிரான்ஸில் இருந்து. அப்போ இனி அதே தொடர்ச்சியாக ஒரே ஓட்டம் ஊருக்கு வேறுங்க. இதுலேயும் ஒரு ரவுண்ட் அபவுட் வருது. இதால் நாங்கள் வலப்பக்கம் திரும்பி இடப்பக்கம் திரும்பி வலப்பக்கம் திரும்பினா முன்னேஸ்வரம். இது இடப்பக்கம் திரும்பி பாருங்க. இந்த இதெல்லாத்தையும் தாண்டி கொண்டு போய் எங்கே போக போகிறோம்?
அன்றாபுரமே. அதாவது வந்து வரப்பக்கம் புத்தளம் ரோட்டு, திரும்பி புத்தளம் ரோட்டுக்கு பாருங்க. அப்போ இது புத்தளத்தை நோக்கி போய் கொண்டிருக்குதா? அப்படிதானே? ஓகே, பாருங்க புத்தளத்துக்கு போவோமா? புத்தளம் ரோட்டில் இருக்கேன்னு அப்படிதானே? அது யாரும் தெரிஞ்சாக்குன்னு சொல்லுங்க என்னாருன்னு சொல்லி. சின்ன வாய்க்கால் ஓடிக்கொண்டிருக்குது. நல்ல அழகான இயற்கை வளங்கள் நிறைந்த ஒரு இடம். இந்த இடம் என்ன இடம் தம்பி? பங்கதெனியவா? பங்கதெனியா? இப்போ நாங்கள் புத்தளம் நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். என்ன ஒரு கொஞ்சம் தூரம் இருக்கு புத்தளத்துக்கு. இந்த புத்தளத்தில் இருந்து நாங்கள் என்ன ரோடு எடுக்கிறோம் தம்பி? அனுராதபுரம் போகிறோம். அனுராதபுரம் போகிறதுக்கு என்ன ரோடு அது? அதுக்கு ஒரு பேர் இருக்கு இல்லை? ஒரு ஹைவே தானே அது? ரோடு இல்லையாடி? புத்தளமா? புத்தளம் அந்த பகுதிக்குட்பட்ட இடம் இது. மாணவடியால் அந்த இடத்துக்கு வந்துட்டோம். இப்போ புத்தளம் இப்போ நான் சொல்லிக்கொண்டு வர விஷயங்கள் எல்லாம் நீங்கள் அடுத்த முறை இந்த பக்கத்தால் விரைக்க கவனமாக சொல்லி வரலாம். என்ன நீங்கள் முழுக்க வாரீங்கள் என்று சொன்னாலும் இவர் தம்பி எனக்கு சொல்லி தந்த வழி சொல்லுவேன் நான். அதாவது வந்து சிலாபம் வந்து சிலாபத்தில் இது புத்தளம் வீதி எடுத்து புத்தளத்துக்கிட்ட வந்து இப்போ நாங்கள் எதால் போகிறோம் தம்பி? அங்கே எடுத்து ஒரு ஷார்ட் கட் அண்டு தம்பி சொல்லித்தாரார். புத்தளம் டவுனுக்கு போயில்லை நாங்கள். ஒரு ஷார்ட் கட் ஒன்று இருக்குதான். அது எங்கே தம்பி? இது விழுப்பாத்துக்கோ. இது என்ன புதிய இடம்? வெல்கம் டு விழுப்பாத்து நேஷனல். புத்தளம் ரவுண்ட் நாங்கள் இருக்கிறாரு வட்டி தான் நாங்கள் ஓடுறாங்க. இந்த ரோட்டுக்கு பேர் என்ன பேருன்னு தெரியல. போகிறோங்க அதுதான் அன்றாபுரம் ரோடு. முழங்கையில் இதில் மெயின் ரோடு தான் வரும். அன்றாபுரத்துக்கு இதில் போகணும். அதுக்கு ஞாபகம் இருக்குது கொஞ்சம். ஆனால் இந்த ரோட்டு முந்தி நாங்கள் வரைக்கும் வெயில் நடந்து கொண்டிருந்தது. இப்போ 2019 அப்படி வரைக்கும் வெயில் நடந்து கொண்டிருந்தது. இப்போ வேலையெல்லாம் முடிஞ்சது. இது தமிழ் கோயில் ஒன்று இருக்குது, சைவ கோயில். என்ன இப்போ நாங்கள் குருநாகல ரோட்டால் போகிறோம். குருநாகல ரோட்டால் போய் சேர்ந்து வலதுவை பக்கம் இடமே பக்கம் திரும்பணும். ஏன்னா இடதுவை பக்கம் திரும்பணும். அங்கே சொன்னால் அன்றாபுரம் நோக்கி போகிறதுக்கு சரியோ? இருக்கு பன்னெண்டு நான் சொன்னேன் தானே. A12 குருநாகல ரோட்டால் போய் A12 திரும்பி அன்றாபுரம் நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். பாருங்க, நாங்கள் இனி அன்றாபுரத்தில் போய் சந்திப்போமா? அப்போ நாங்கள் அன்றாபுரம் போகிறதுக்கு என்ன ஒரு கிட்டத்தட்ட 70 கிலோமீட்டர் இருக்குது. இப்படியே போவோம்.
எங்கே சந்திப்போம் இந்த அதாலே எப்படி திருப்பி எங்கள்கிட்ட ஊருக்கு போகிறோன்ட்டு பார்ப்போம். இடையில இருக்க மத்தியான சாப்பாடு சாப்பிட வேணும். நல்ல கடை ஒன்று இருந்தால் சொல்லடா அப்படின்னு கேட்டு தான் தம்பி கொண்டு போய் ஒரு ட்ரெடிஷ்னலாக ஒரு பாரம்பரிய உணவகத்துக்கு கூட்டிக் கொண்டு போகிறோன்ட்டு இருக்கிறார். பார்ப்போமா என்ன பிரச்சனை இருந்தால் ஒரு சின்ன கடன் ஒன்று இருந்தது எனக்கு. டிரைவர்னு சொன்ன தனக்கு ஒரு கடன் இருக்கலாம், சரி முடிச்சு போட்டு பாருனாண்டார். அவர்கிட்ட கடன் பெரிய கடன், எந்த கடன் சின்ன கடன் தான். இப்போ முடிச்சு போட்டு இது இந்த அன்றாதபுரம் போகிற வழியில் புத்தளம் தாண்டி புத்தளத்துலேருந்து அன்றாதபுரம் போகிற ரோட்டு A12 நிப்பாட்டி போட்டு ஒரு கொஞ்ச நேரம் ஒரு நல்லா இருக்குது இந்த இடம் பார்த்துங்களே. அப்போ ஒரு சின்ன ஓய்வு எடுத்துக்கொண்டு பாருங்க இடத்தின் அழக காடுகள். இந்த காடுகளுக்குள்ள ஒரு கம்பி வேலி ஒன்று போட்டுருக்குது, எலக்ட்ரிக்கோ. யானை எழிஞ்சால் வராமல் இருக்கிறதுக்கோ என்னென்னு தெரியல. யாரும் தெரிஞ்சால் சொல்லுங்க என்ன மாதிரின்னு சொல்லி. இந்த கம்பி சொன்னால் யானைகளுக்கு கட்டி வச்சிருக்கிற கம்பியோட யானை வந்து மல்லவா பக்குவமாக கரண்ட் அடிக்காத மாதிரி தூக்கி புரட்டி போட்டு யானை பாஞ்சு போகுதாம். என்ன அப்போ நாங்கள் என்ன போகிறதுக்கு அந்தாபுரம் போகிறதுக்கு என்ன ஒரு 40 கிலோமீட்டர் இருக்குது. ஒரு இடையில் அதுக்கு அழகை ரசித்து கொண்டு எங்கண்ட எல்லாம் அந்த ராசராணி என்ன அன்றாபுரம் உங்களுக்கு தெரியும், கேள்விப்பட்டிருக்கீங்க. கண்ட தமிழ் அரசன் எல்லாளன் அந்த ராசராணி அவருடைய ராஜதானி தான் அன்றாபுரம். அது பிரயோஜன் சுட்டா காய்மடு சூப் செய்து ராவணனை எல்லாளனை கொண்டது எல்லாம் அவங்களுக்கு தெரியும். கதையை சின்ன பிள்ளைகளாக இருக்க படிச்சிருப்பியாங்க. இதுதான் அன்றாதபுரத்திலே ஒரு முக்கியமான இடம். இந்த சந்திக்கு பேர், இந்த சந்தி தானே யாழ்ப்பாண சந்தி. சரி, இதை தாண்டி நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். மறுபடி மதவாச்சி ஜெஃப்னா ரோட்டில் சுல்லே ஹோட்டல் அண்ட் பேக் ஹவுஸ் இந்த இடத்துக்கு சாப்பிட வந்திருக்கிறோம். தான் இதை எவ்வளோ இந்த பேச இந்த மாதிரி போய் சாப்பிட்டு பார்ப்போமா. அந்த கடை இல்லையேண்ணே வாங்க, இந்த சாப்பாடு இருக்குன்னு வேறு. இப்போ நாங்கள் மதவாதியில் இருந்து சாப்பாடு விட நல்ல சாப்பாடு கிடைக்கல எங்களுக்கு. ஒரு பேக்கரிக்கு போய் ஹோட்டல் மாதிரி எடுத்துக்கொண்டு என்ன இடம் நான் இந்த இது யாரியா சரி ஓகே இதை விட்டு சாப்பிட்டு ஒரு அரவணை சாப்பாடு இல்லை சாப்பாடு சாப்பிட்டு கொண்டு அங்கேயும் சொல்லி போட்டோம். ஒன்றும் சமைக்க வேண்டாம்னு சொல்லி இங்கே நல்ல சாப்பாடு சாப்பிடலான்னு சொல்லி இங்கே உணவு பெருசாக வாங்கிக்கல பணிச்சனால தான் சாப்பிட கொண்டு இப்போ போகிறோம். சரி, அடுத்த எந்த இடம் கொண்டு பார்ப்போமா. பெரிய குளமா பவானியா போலீஸ் நிலையம் பெரிய குளம். அப்போ நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எங்கள்கிட்ட மண்ணில் வந்து உலாபுரம் எங்கள்கிட்ட தமிழ் மண்ணுக்கு வந்துட்டு வந்து சொல்ல வேணும். இப்போ அங்கே பவனியா இருக்குது, பவனியாவுக்கு அங்கே பவனியாவிலேயும் எங்கள்கிட்ட மக்களும் எங்கள்கிட்ட சகோதர இனத்தவர்களும் கலந்து வாழ்கிறார்கள். கொஞ்சம் பசி மாறுதுன்னு சொன்னால் அந்த பாவத்தை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறான். நான் இந்த பேருங்க பவனியா அது பழைய இதோ பழைய பஸ் ஸ்டாண்ட். பழைய பஸ் ஸ்டாண்ட் இது ஒரு சந்தி. உங்களை புறப்பத்தானே போகுது இல்லையா அங்கால் பக்கம் என்ன
ஒரு பிரதான வீதி. பயிர்த வீதி யாழ்ப்பாணம் போகிறது நேர ட்ரைக்கா நேர போகணும். போவோம் பார்ப்போமா. சரி ஓகே நாங்கள் இதால் ஒடியே போவோமா. அங்கே போகிறோம், ஊருக்கு போகிறோம், வீட்டை போகிறோம். பாருங்க, இதுக்களால் திரும்பி இப்படி போனால் மன்னாருக்கு போகலாம். நாங்கள் அப்படி போகல, இதால் நேர போகிறோம் யாழ்ப்பாணம். யாழ் வீதி என்று போட்டது ஜெஃப்னா ரோடு. பழைய பஸ் ஸ்டாண்டை காட்டினான். இது நீங்கள் சொல்லுவீர்கள் புதுசாக காட்டிலேன்னு சொல்லி என்ன போயிட்டீங்கள் காட்டியில் பேருந்து. இப்போ நாங்கள் நிற்கிற இடம் தாண்டிக்குளம். தாண்டிக்குளம் உங்களோட கனவேருக்கு தெரியும். கனவேரிஞ்ச இருந்து இருக்கிறீர்கள், அங்கே வந்திருக்கிறீர்கள் எங்கண்ட ஊருக்கு நாட்டுக்கு. ஆனபடியால் தெரிஞ்சாக்கள் தெரிஞ்ச இடங்களா சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. நான் சும்மா மேலால் ரோட்டால் தான் படம் பிடிச்சோண்டு போகிறேன். தாண்டிக்குளம் பாருங்க, ஓமந்த என்ன மாதிரி ஓமந்தேரும் ஓமந்தி ஆக்கலாங்கிட்ட ஊரில் இருக்கிறது இந்த அவையல். என்னங்கண்ட இது இதால் போனீங்களே என்னங்கண்ட இதை பிடிச்சி கொண்டு வரீங்களாண்டு குறையிறதுனே எல்லாத்தையும் என்ன பேஜ் போடுவேன். சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் நேரங்கள்ல எடுத்தாலும் எடுத்து போடுவேன். அதனுடையால் ஓமந்தையை நான் படம் பிடிச்சி காட்டுறேன். கொஞ்சம் ஸ்பெஷலாக நல்ல நிறைய சொந்தக்காரங்களுக்கு இருக்கிறேன். இதுக்களை எனக்கு மாத்திரமில்லை, என்ன மனசு வழியால் வந்த சொந்தங்கள்லாம் கூட இதாருங்க. ஓமந்தை இது தானே ஆரம்பத்தில் என்ன படிக்கிறேன் பாருங்க. என்ன மாதிரி இருந்த ஓமந்தை அந்த காலத்தில் 80களில் நாங்கள் விரைக்க ஆரம்பத்தில். இப்போ எல்லாம் நல்ல அழகாக இருக்குது. அதில் ஒரு பள்ளிக்கூடம் தெரியுது, அதுதானே ஓமந்தை மகாவித்யாலயம் அதுதானே. அது இதுக்குள்ளார போய்தான் எங்கே அந்த ரோட்டு அதே பள்ளிக்கூடம். இதுதான் ஓமந்தை மகாவித்யாலயமா. இது என்ன இது? இதுதான் வேண்ட ரோட்டு அவையில் போகிற. ஓகே 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 சரி சரி சரி. அடுத்த ஊருக்கு போவோம் பாருங்க. என்ன நீங்கள் கேட்குறேன்னா விளாங்குது என்ன அப்படி சோம்பல் மாதிரி ஒரு ஓச்சலா இதாக சோம்பறித்தனமாக கதைக்கிறேன்னு சொல்லி அப்படி தானே இருக்கும்மா. நேற்று வரைக்கும் நாங்கள் அங்கே பிரான்ஸில் இருந்து நேற்று எத்தனை மணிக்கு அங்கத்த நேரம் 11 மணிக்கு வலிக்கிட்டோம் வீட்டை இருந்து. இப்போ நேரம் என்ன இங்கே நம்ம என்ன நேரம் இப்போ 11. அதாவது வந்து இங்கத்த நேரம் 11 என்றால் அங்கே கிட்டத்தட்ட இப்படி அப்புறம் 8 மணி. அடுத்த நாள் அப்படியே தொடர்ச்சியான பிரயாணம். என்ன முடியே இல்லை, என்ன முங்கால போய் தானே வேணும். போடா முடிப்போம்னு சொல்லி தம்பியும் கார் ஓடிக்கொண்டு போகிறார். அவர் என்ன மெல்லமாக ஓடுற மாதிரி கிடக்கிறக்கு இடம் வருது நம்ம ஊர் வருது இல்லையான்னு சொல்லி அதுலேருந்து அரிப்பு வண்டியில் இப்படி தான் கதை வருது. அப்படியே இதுதான் நான் செக் பண்ணிட்டேன். புதுவலை இல்லாமா இப்போ எல்லாம் காடுகள் எல்லாம் வளர்த்து பார்த்தீங்களா. இது புளியங்குளம் என்ன பேருந்து. நான் இவ்வளவு தூரம் அங்கே இருந்து வந்தேன். புளியங்குளத்தை பிடிக்கலையாண்டான் பேருந்து பொடியல் விடாங்களே ஏன் சொல்லுங்க. அப்புறம் இதுக்குள்ளான் எல்லாரும் வளர்ந்தவன் நியாயமாக நாங்கள் அந்த புளியங்குளத்துக்களை இருந்தால் வளர்ந்தவன். காந்தியம் வளர்ந்தது அங்கே தான். மற்றொரு இயக்கம் ஒன்று அதிவேகமாக வளர்ந்தது, அதுவும் இதில் தான். அப்போ ஆனபடியால் இந்த புளியங்குளம் டவுன் அங்கே இருக்குது. அப்படி அக்கால் வருமே
சொல்லிவிடாமே நாங்கள் குறைக்காமன். அப்ப கனகராயன்குளம் தாண்டிட்டவன். அதை நல்ல வடிவா இதாண்டு வேற முடியல. நீ அடுத்த இது வருது கனகராயன்குளம். மாங்குளம் வருது. சரியோ பார்த்து சொல்லுங்க. நான் உங்களுக்கு விளங்காது, இந்த இடங்கள் எல்லாம் விளங்காது. சரியான மாற்றம் என்ன பேர்? ஜாஸ்னா கேட்வே. பெருசாக தான் கட்டி இருக்கிறாங்களா? இது சுவர் முழுக்க இந்த இடங்கள் முந்தி எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது. போலீஸ் ஸ்டேஷன் மாங்குளம் பாருங்க. இங்கே அஞ்சல் அலுவலகம், போஸ்ட் சர்வீஸ். அப்படியே அடுத்த வாவனிக்குளம் இருக்குண்ணே. இது இங்கே இருக்கு மாங்குளம் ஆஸ்பத்திரி. பாத்தியாலே நான் இது தட்ட மறக்கிறேன். கூடுதலாக எல்லா இடங்களையும் என்னால் இயன்ற அளவுக்கு காணொலி எடுத்து காண்பிக்கிறேன். முழுக்க எடுத்து காண்பிக்க முடியாது, புறநினைக்கப்படாது. நீங்கள் என்ன காரணம் என்று சொன்னால் அது அப்படி எடுத்தால் பெரிய வீடியோவாக வந்துடும். ஒரு நாள் முழுக்க வேணும் இந்த பிரியாணி. இது அப்படி ஒரு தரம் பார்க்க மாட்டேன். அதன்படியால் இது சுருக்கமாக எடுத்து காட்டிக்கொண்டு வேறங்க அடுத்த ஊருக்கு போவோம். நான் இதன்னையில் சேர்ந்து அப்படியே அங்கால வாரது இந்த பனிக்கன் குளம், கிழவன் குளம் அப்படி வருதாம். அப்போ அப்படி வருது. அதை தாண்டி அங்கால போனால் முருகாண்டி, தாண்டினாலும் முருகாண்டி வருது. சரி, அதெல்லாம் அந்த வீடியோ நீளங்காரணமாக அந்த சின்ன குளங்களை காட்டையில் அடுத்த முருகாண்டியில் சந்திப்போமா. கொக்காவில் நீங்கள் மறந்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அதுபடியால அந்த இடத்தையும் பதிவு செய்ய வேண்டியது என்ற கடமை. உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச இடம், புரிஞ்ச இடம், அறிஞ்ச இடம் எவ்விடம் என்று சொல்லுங்க. அப்போ அந்த கச்சானுக்கு பேர் போன இடம் தெரியும் இல்லை உங்களுக்கு? இறங்கி போட்டு வருவானா?
இங்கே பாருங்க இப்படியே ஒழுங்கா போய் நடுவில் என்ன மாதிரி ஸ்டைலாக கம்பங்கள் எல்லாம் நட்டு லைட் கம்பங்களை பார்த்தீங்களே ரெண்டு ரோட்டுக்கு நடுவில் என்ன மாதிரி அணை காட்டி லைட்டால் பூட்டி வச்சிருக்கிறாங்க உங்களை தான் ஓகே இதை பற்றி உங்களோட இந்தாங்கோ பரந்தன் சாந்தி சாந்தியை காணையில் நாங்கள் அதில் நிற்குதுண்ணே முக்கியமாக இந்த பரந்தன் சொல்லிக்க உங்களுக்கு ஒரு ஞாபகம் வரும் ஒரு ஆளுடைய பெயரும் அதோட சம்பந்தப்பட்டிருக்கிறது நீங்கள் அந்த பெயர் ஞாபகம் வந்தால் மறக்க முடியாத பெயர் தெரிஞ்சா இருக்கா இந்த கருத்து புத்தகத்தில் எனக்கு அறியத்தான் இருக்கும் பரந்தன் ஒருவருடைய பெயரோடு இணைத்து பேசப்பட்டது சரி அடுத்தது முருகண்டியில் கச்சான் பண்ணி கொண்டு என்ன கோயில் தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க மற்றையும் அறியட்டுக்கும் சரி அப்படியே அடுத்த ஊருக்கு போவாமா அங்கே அப்படிங்க பேர் ரோஸில் விட்டு மழை நினைச்சு விட்டு என்ன இதுகளெல்லாம் செய்தாச்சு அங்கே அவன் இருக்கணியா இப்போ எங்கே இருக்கணே ஆ ஓகே என்னண்டு சரி சும்மா ஒரு கிளிப்பை கொழுகி விடுவாங்க ஏன் நடுமாடும் அதுதான் அது சொன்னீருண்ணா என்ன அப்படியா தூங்கடா நல்ல ஐடியா ரமணி ரமணி என்ன ஆடு என்ன கடையில் பண்ணிக்கிட்டு வாரியா எந்த இதுல எல்லாம் போடுறது இந்த பனைமுறையில எல்லாம் சுற்றி பங்கு கொண்டு வரவே பார்ப்போம் இங்கேண்ணாங்க பார்ப்போம் உள்ள அடிச்ச இடத்துல ரெண்டு பங்கு அஞ்சு வெட்டி கொண்டு அங்கே யாரும் அஞ்சு கொண்டு போடாத சரியோ அது ரெண்டு வெட்டி கறி வைக்க போகிறான் இங்கே பாருங்க இவர் நிற்கிறார் ராமனுக்கு நிற்கிறார் என்ன அறுவாள் விடுபடுது Meow. 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 Pulian. Kok. Okoroko. இவரான ஸ்பெஷல் குக் ஐடியா அளித்தவர் நாங்கள் செய்வோமா கோழி வந்து படுத்து கிடக்கு வேறுங்க
இன்னைக்கு ஒரு 15 ரூபா முட்டையை வச்சு அடை வைக்க போகிறோமா? இப்போ இறைச்சி வெட்டத்து வாங்கியாச்சு. இது தம்பி ரவி எனக்கு ஒரு முறையில் சாகல, இன்னொரு முறையில் தம்பி முறை. இந்த தான் வட்டி தாரண்டு தன்ற நான் வெட்ட வேண்டேன். நீங்கள் வெளிநாட்டில் இருந்து வந்த நீங்கள் முதல்ல எல்லாம் கை வைக்கப்படாது, நான் வெட்டுறேன்னு சொல்கிறேன். நான் சொன்னேன் வெளிநாட்டில் உதவிட மோசமானவையில் தான் நாங்கள் செய்கிற நாங்கள் வேறுங்க வேண்டியதில்லை. மாட்டேன் நிற்கிறார், வடிகால் படிக்கிறார். 2 பேருக்கா இடையில் வேண்டி வெட்டுவாமனே. கொழுப்பு தவத்தி விடணுமே. இதில் சிவப்பு விழுந்தோன்றிருக்கோம். அப்போ இங்கே பாருங்க புளிய மாட்டேன், புளி விரைஞ்சி விட்டு அதுக்கு போகும். சரியா இதை வெட்டுவாமா? என்ன இப்படி வட்டி வட்டி போடுறானே? என்ன பிரச்சனை என்றால் பாருங்க, பண்டு சாப்பிட மாட்டேன், இருந்தாலும் ஒரு ஆசை வந்துடுது. ஆட்டிறச்சி பங்கு சாப்பிட மாட்டேங்குது. இலங்கைக்கு வரைக்கும் இலங்கை ஆட்டிறச்சி பங்கு கொஞ்சம் கொழுப்பான இந்த மாசமாக இருக்குதானே கண்டுட்டு தான் இருந்தது. இந்த பள்ளி விஜயத்தில் இல்லை கொஞ்சம் இது நடந்துட்டுது. இவங்க பிள்ளையாள் காட்டி விட்றான்னு சொல்லுவாங்க. சண்டை பிடிச்சவங்களே இல்லையா? நான் தான் அப்பாவுக்கு பள்ளி காட்டுவேன், நான் தான் அப்பாவுக்கு பள்ளி காட்டுவேன் சண்டை பிடிச்சவங்களேனே. அப்போ நான் வந்து அவங்களை சமாதானப்படுத்தி விட்டு நான் 3 பிள்ளைகளும் சேர்ந்து 3 வெள்ளா 9 வெள்ளை காட்டி விடுங்கன்னு சொல்லி அப்போ சிறுக்கதை நான் இங்கே ஸ்ரீலங்காவுக்கு வரணும்னு சொல்லி போட்டு வந்துட்டேன். நீ அங்கே ஊரில் போய் காட்டுவோம் சரி. அதனால் என்ன மாதிரி ஆசைப்பட்டுருக்கோம் இறைச்சி சாப்பிடணும்னு சொல்லி என்ன மாதிரி வருதுன்னு பார்ப்போமா? அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுப்பு எரியுது. அடுப்பெல்லாம் மூட்டிட்டா இப்போ 2 தெரியும் தங்கச்சி மாயரி போனவங்கள பொரியாரிசிமாக செய்தண்டா வேறு சாப்பாடுகளும் செய்து தந்தவ. அப்போ நான் வாரணுன்ட்டு தெரிஞ்ச உடனே இவர் என்ன வேறன்னு சொன்னால் இந்த இறைச்சி வட்டினார், அறுவாள் வட்டினார் இறைச்சி. அவர் ரெண்டு சௌரம் சகர இப்படி எல்லோ முறை இருக்குது. மற்ற சௌரி அவையெல்லாம் குடும்பம் எல்லாம் இதாண்டு நீங்கள் சட்டு வைக்கலன்னா வைக்கலாம். என்ன இதாண்டு கொண்டு எனக்கு ஆட்டை வச்சு பாங்க வேண்டி வச்சுருக்கிறேன். சரியே வட்டிக்கு பார்த்துறீங்களே ஆட்டன்னா இல்லை. அப்போ வச்சுருக்கிறேன். அப்போ சமைக்கணுன்ட்டு ஓட்டையும் சொல்லியாச்சு. சமைக்கிறதுக்கு வந்துட்டா சமைக்கிறேன். அப்போ நான் இங்கே பரந்தன் வரைக்க நித்திரியாவிட்டேன் இல்லோ. அப்போ எஞ்சால் நான் இந்த ஒன்று நாடு ஊர் பெயர்களெல்லாம் மறந்து சொல்ல மறந்துட்டேன். அதுகளை நான் அப்படியே நித்திரியாட்டன் வந்து என்ன இறக்கி போட்டேன் நித்திரியோட. அப்போ அதில் பார்த்தீங்கன்னா பரந்தனில் நிப்பாட்டி உங்களுக்கு வந்தான் ஆனை இரவு இயக்கச்சி எழுது மட்டுவாள் பல கொடிகாமம் பழையாக்கள் தெரியும் தானே. எங்கள் ஊரில் பழையாக்கள் இருக்கிற இளங்கண்ட பிரான்ஸில் எல்லாம் கொடிகாமம் சாவகச்சேரி கைதடி நாவற்குடி. இந்த நாவற்குடி கதையை அப்போவே சொல்கிறேன்னு சொன்னால் இன்னும் சொல்லி இல்லை. எனக்கு அந்த டைம் என்ன வரையில் என்று நினைக்கிறேன். கோப்பாய் உரும்புரை மருதராமடம் சங்குவேலி சண்டிலிப்பாய் சங்கான சித்தங்கேணி பொன்னாகம் கடைசியாக சுழிவிரம் வந்து இறங்கினான். சரியோ சுழிவிரம் வந்து இறங்கினால் இவ்வளோ நாடுகள் தானே. அதுக்கு முதல் எல்லா இடம் அங்கே குழம்பிலேருந்து வரைக்கும் சொல்லிக்கொண்டு வந்துடுறான். சரியோ அப்புறம் வந்து இறங்கினால் இதென்ன முடியே இல்லை. நான் சும்மா யோசிச்சு கொண்டிருந்தது போய் 6 கிரி படுப்போம்னு சொல்லி அவைகளை என்ன செய்தீங்க என்றால் வேறடாம்பி இங்கே வந்து பாருங்க வராங்க சார். இங்கே இது போட போகிறான். சரியே அது நல்லா க்ளோஸ் அப்போ வர வேணுமா? அப்போ என்ன நடந்ததுன்னு சொன்னால் என்ன நடந்தது? என்னதில் விட்டேன் நான் சுழிவிரம் வந்துட்டேன். சுழிவிரம் வந்த கையோட நான் சொன்னேன் ஒருக்கா 6 கிரி படுக்க போகிறேன், எனக்கு சரியான அலுப்பு கலப்பாக இருக்குது, ஒருக்கா குளிச்சுட்டு அவே சொல்லிச்சுனே நீங்கள் ஒன்றும் குளிச்சு கிழிச்சு ஒன்றும் கிழிக்க வேண்டாம். சரியோ பாருங்க இந்த ஆண்டை வச்சு பங்கு வேண்டி வந்திருக்கிறோம், சமைக்க போகிறோம், சாப்பிட்டுட்டு தான் வந்து குளிக்கல் கிளியல் எல்லாம் இதான் ஆடுது. அப்போ நான் இன்னும் வந்த இன்னும் இது அறையில். சரியோ இப்போ சமையல் செய்கிறா தங்கச்சி மயூரி. என்ன போன முறை புரியாரிசி வேண்டி தந்தீங்களே இல்லையே, மிளகு தூளை கொஞ்சம் கூட போட்டு விடிக்கலாம்.
அதுக்கு நான் சொன்னான்டா நான் தான் சொன்னேன் மிளகு கூட போட்டு அப்பா நம்ம பெரிய பண்ணி சொல்லி எந்த மேனேஜுக்கு சரியே ஆனால் பெரிய அரிசி எல்லாம் சாப்பிட்டு முடிச்சா நான் தான் சரியோ அப்படி போட்டு கொடுத்தா தானே நாங்கள் எங்களுக்கு சாப்பாடு மிச்சம் வரும் நல்லாடி அவையில் முழுக்க விளங்கி போடுவேனேன்னு சொல்லி வேறு எப்படி கனகாலத்துக்கு பிறகு வந்திருக்கிறோம் உங்களோட சமையல் சுவையை மறக்க இல்லாது அந்த மாதிரி டேஸ்ட் 2 பேரும் தெரிகிறோமா ஒரு ஆள் தனியாக தான் இருக்கு சரி இப்போ இன்றைக்கு ஆட்டிறைச்சி கறி வைக்க போறீர்கள் இனிப்பு ஒரு மாதத்துக்கு உங்களோட சாப்பாடு நீங்கள்லாம் சாப்பாடு செய்கிற போறீங்க சரிதானே சரி அப்போ சமையலை பார்ப்போமா சரி நிப்பாட்டிங்க யூடியூப்களில் பார்த்துருப்பீர்கள் முந்தைய என் யூடியூப்களை இவன் என் பேர் இன்றைக்கு பிறந்த நாள் சரியோ பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொல்கிறதுக்காக வேண்டி அப்போ நான் கையோட கூப்பிட்டேன் வாடான்னு சொல்லி சரியே இப்போ பிறந்த நாள் பாட்டி மாதிரி வைப்பான் சரியோ ஆட்டிறைச்சி கறி வைக்கிறான் வான்னு சொல்ல அவன் சொல்கிறான் ஜீரணி அம்மன் கோயிலுக்கு விரதமாம் இறைச்சி சாப்பிட மாட்டானான் என்ன செய்கிறது சரி இருந்தாலும் பிறந்த நாள் வாழ்த்துக்களா சரி ஓகே பாருங்க இப்போ என்னென்ன சாமான் போட போகிறீங்க இப்போ கடுகும் பெருஞ்சீரகமும் போட போகிறேன் கடுகும் பெருஞ்சீரகம் அதோட கடுகும் பெருஞ்சீரகம் தான் முதல் போட போகிறீங்க ஓகே நல்ல வாசனை எல்லாம் ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கீங்க சரி அது கொஞ்சம் வரவழைட்டுக்கும் அடுத்தது இப்போ உடனே போட போறீங்களா என்ன மாதிரி இஞ்சி பூண்டு போட போறா ரொம்ப கருவேப்பிலை ரெண்டு எங்க கருவேப்பிலை சொன்னாங்க கருவேப்பிலையா ஓகே இனி இதுக்கு பிறகு சரி அப்போ பாத்தியாலன்னு சொன்னால் இங்கே பாருங்க இந்த இறைச்சி போட போறா இந்த இறைச்சி அவர் வெட்டினார் என்று சகலைன்னு சொன்னேன் அவர் வெட்டின இறைச்சி அந்த மாதிரி அவர் எல்லாத்தையும் போட்டு குழைச்சி மசாலாக்கள் எல்லாம் போட்டு குழைச்சி வச்சிருக்கிறார் சரியோ இப்போ இதை போட்டு இதுக்குள்ள போட்டு போய் தானே போறா அப்போ அப்படியே சுட பங்கு இறைச்சியாக வேண்டி கொண்டு வந்தவர் அவர்கிட்ட சொல்லிவிட அவர் கொண்டு வந்தவர் இது வெள்ளை ஆட்டு இறைச்சியா வெள்ளை ஆடா என்ன பண்ணிட்டியா இது என்ன நிக்க முடியா நிக்குதுன்னு இவ்வளத்துல முடிஞ்சு போச்சு ஐயோ இதுல அதான் மட்டை மாதிரி வச்சு கட்டி விட்டாங்க இல்லை தானே எங்களுக்கு தருங்களா சரியா இப்போ என்னென்றால் இந்த ஆட்டுப்பாங்கு பாரம்பரிய ஆட்டுப்பாங்கு எடுக்கிறீங்க எடுக்கிறது என்ன மாதிரி இந்த கையில் கரண்டியை தந்துட்டு சுந்தரி இல்லை மயூரி எனக்கு காட்டி தந்துருக்குறா சரியோ அப்போ நான் காட்டி தந்த மாதிரி இது பால் வட்டு விட்டிகளே எல்லாம் சரி இறைச்சி அமைஞ்சிருக்குமோ இறைச்சி அமைஞ்சிருக்கும் பால் வத்தும் வரைக்கும் விட வேணுமே சரி அப்போ அதை நான் இதை படித்து கொண்டு வந்து உங்களுக்கு என்ன ஒரு மேற்கொண்ட ஒரு முறையில் இந்த ஆட்டிறைச்சி கறி வச்சு காட்டுறேன்னா வச்சுருங்க கையில் தூக்குங்க அப்படியா இது இருக்கட்டும் கொண்டாரு கொஞ்சம் உப்பு இப்போ நீங்கள் என்ன செய்ய போறீங்க இது வாசனை திரவியம் கருவாப்பட்டை பெருஞ்சீரகம் ஏலக்காய் மற்றது மிளகு கராம்பு ஓகே எல்லாத்தையும் சேர்த்து போட போறீங்க அரைச்சி வச்சிருக்கீங்க முதல்ல பவுடர் ஆக்கி இப்போ கறி இறக்குறது தயாராகிட்டியா ஆமாம் I don't know.
வாங்க வாங்க. இங்கே பாருங்க என் நண்பர்கள் வரையினே என்னுடைய இப்போ நான் வந்துட்டேன் அறிஞ்ச உடனே எல்லோரும் வழிகிட்டு வந்து விட்டேன். வாங்க வாங்க சைக்கிளை விட்டுட்டு. வணக்கம் வணக்கம். வாங்க. சும்மா இருக்கிறீங்களா? ஓகே. பார்த்தீங்களா அன்பண்டா இப்படி தான் நாங்கள் அங்கே ஊருக்கு போன பிறகு நான் இதோட டெலிஃபோன் அடிச்சு கதைச்சேன் எல்லாரோடையும். வேறு தம்பி சக்திவேல் வணக்கம். கணேஷ். இவருக்கு என்ன பேர் பொறுங்க பாருங்க. சிவசீலா சிவருமான பேர் என்ன? ஓகே ஓகே. எல்லோரும் வந்திருக்கனே, ரொம்ப சந்தோஷம். இப்போ இதெல்லாம் முடிஞ்சுது, சமையல் முடிஞ்சது. இப்போ தங்கச்சி இறக்க போகிறாங்க, இறக்கி வைக்க போகிறீங்க. உள்ளுக்கு இல்லை, இந்த ஒளி நம்ம இதில் வைப்போமே. தங்கச்சி இறக்கி வச்சுட்டா இனி சாப்பிட்டு பார்த்தா தான் எப்படி டேஸ்ட்னு தெரியும். வெயிட் பண்ணுவேன். தேசிக்கு அப்படி விட மாக்குமே. டேஸ்ட் பண்ணி பார்த்தா நீங்களா இப்போ பிடிக்கலாம். எப்படி பாருங்க, எல்லாம் சமையல் முடிஞ்சு சொல்லுவா. நீ சொல்லுவா தம்பி, சாப்பிட்றீங்க கொஞ்சம். வா வா. உனக்கு உண்டா அவன் ஒரு வாய் சாப்பிட வேண்டாம. சரி ஓகே. அப்படியேப்பா எத்தனையோ வாழ்றது கூடாது. இலங்கையில் வந்து ஆட்டு பங்கு வேண்டி சமைச்சு தந்துருக்கிறேன். எனக்கு பயணத்தால் வந்த கடைப்புகளெல்லாம் போச்சு. இந்த உபச்சாரத்தால் நான் ஏன்ட்டேன் சொல்கிறது இல்லையோ கொழுப்பு. ஆமாம், நீங்கள் இந்த காணொலி பிடிச்சிருந்தால் ரொம்ப சந்தோஷம். எங்கள் ஊருக்கு வந்த எனக்கு கொஞ்சம் சந்தோஷம். இந்த மண்ணோட விளையாட, இந்த பொழுதுகளை இறங்கி இரண்டு விளையாட, இந்த சோறுகளுக்குள்ள விளையாடணுன்ட்டு எனக்கு விருப்பம். மழை பெய்தால் மழையில் குடிக்கணும்னு விருப்பம். இந்த சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சிருக்கு. நன்றி. உங்கள் எல்லோருக்கும் அமைதியாக இருந்து இந்த காணொலியை கண்டதுக்கும் உங்களையும் நல்ல வடிவாக சுகமாக இருக்கணும்னு சொல்லி வாழ்த்துங்கோ ஒன்று சொல்லிக்கொண்டு விடைபெறுவது உங்கள் தமிழ் கடமை. நீங்கள் இது நல்ல வடிவாக இதென்றால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி முதல் பேர் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு என்ன நீங்கள் சொல்லு. லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஃபோன் பண்ணி. ஓகே, நன்றி. வடபடுத்து